வணக்கம். இன்னைக்கு ஆரோக்கியமான மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய விடுங்க. காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க, நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நறுக்கிய பூண்டு சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க, காஞ்ச மிளகாய் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. நான் நல்லா அலசி நல்லா சிறுக அரிஞ்சு வச்சுருக்கேன் மணத்தக்காளி கீரையை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்குங்க. இதில் நீங்கள் தனியாக தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை. வதக்க அதிலே தண்ணி நல்லா வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. அதனால் நீங்கள் தனியாக தண்ணி சேர்க்க தேவையில்ல. அப்படியே வதக்கி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வதக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். ஒரு கட்டு கீரை பாருங்கள் வதங்க எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு. அவ்வளோதான், கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் துருவல் சேர்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மணத்தக்காளி கீரை பொரியல் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.